ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது அப்பளம் குழம்பும் அப்பளம் சம்மந்தியும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணோன்னா இந்த 2 டிஷ்ஷும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். மற்ற நாள் பாராட்டவங்க கூட இது பண்ணால் கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு காம்போவாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் அப்பளத்தை பொரித்து எடுத்துக்கலாம். அப்பளமோ அப்பளப்பூ எது இருந்தாலும் பரவாயில்ல, பொரித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் நிறையா விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் தாளித்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பூண்டு எல்லாத்தையும் உரித்து வச்சுருக்கேன் நான். 2 ஈக்குவல் குவான்டிட்டி கூட போட்டுக்கலாம் நீங்கள். எண்ணெயும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி 1 ஸ்பூன், வீட்டில் இருக்க குழம்பு பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிடுங்க. கருகிடக்கூடாது. கொஞ்சம் கல் உப்பும் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க, சிம்லே இருக்கட்டும். அந்த பச்சை வாசனை கொஞ்சம் லைட்டாக போனதுக்கப்புறம் புளி கரைச்சி விட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி நல்லா விட்டுக்குங்க. அதே அளவு தண்ணியும் விட்டுக்கலாம். இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஃபேவரேட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்ட்டு. நல்லா ஒரு இதை கலந்து மூடி வச்சிடலாம். கேஸை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா தளதளன்னு இந்த மாதிரி கொதித்து திக்காக இருக்கும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த புளிப்பு, காரம் எல்லாம் நல்லா ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் அது வெல்லம் போட்டிங்கன்னா. போட்டு முடித்ததுக்கப்புறம் அப்பளத்தை நல்லா நொறுக்கி போட்டுக்க. ரொம்ப நொறுக்க வேண்டாம், ஜஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 4-5 பீஸாக நொறுக்கி போட்டுக்கலாம். நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா அந்த மாதிரி போட்டுக்கலாம். மண் சட்டினால் குடிச்சிக்கிட்டு இருக்குது. பட் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அப்பளத்தை போடுறேன். போட்டு 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் லைட்டாக அப்படி ரொம்ப கலக்க வேண்டாம், லைட்டாக அப்படி முங்குற அளவுக்கு பண்ணிவிட்டு விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ அப்பள குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எல்லாருக்குமே இந்த புளிக்குழம்பு, வத்த குழம்பு, பூண்டு வெங்காய குழம்பு, பூண்டு குழம்பு எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ பாருங்கள், நல்லா சூடு சாதத்தில் மேலே இப்படி போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். வேறு எதுவுமே வேண்டாம் சாப்பாடு. நம்ம நிறையா காய்கறி கூட்டு, பொரியல், ஃப்ரை அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த டிஷ்ஷு ஒன்று இருந்து அந்த சுட்ட அப்பளத்தை, அந்த பொரிச்ச அப்பளத்தை ஒன்று வச்சு சாப்பிட்டாலே போதும். ஃபுல்லாக ஒரு மீல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே அப்பளம் சம்மந்தி பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 காஷ்மீரி சில்லியும் 2 வரமிளகாவும் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். போட்டு 5 நிமிஷம் நல்லா இப்படி வறுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேங்காய் வதக்கணும்னு கிடையாது, தேங்காய் அப்படியே பச்சையாக கடைசியில் போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு, பெருங்காயம் அண்டு கருவேப்பிலை, ஒரு 10 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த சம்மந்தி. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஒரு ஓட்டு மிக்சியில் அப்புறமா ஒரு 2 இல்லை 3 அப்பளத்தை இந்த மாதிரி பொரித்து போட்டுக்கலாம். நான் ஒரு 2 அப்பளம் போட்டிருக்கேன். போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மோடில் கொஞ்சம் போட்டு எடுத்தால் போதும், ரொம்ப அரைச்சிடக்கூடாது. அந்த அப்பளம் அங்கங்கே தெரியணும். இங்கே பாருங்கள், அப்பளம் அங்கங்கே தெரியும். இந்த மாதிரி இருக்க சமயத்தில் எடுத்துடலாம். நல்லா அப்படி கையில் போட்டு பண்ணிங்கன்னா நல்லா உருண்டையாக பிடிக்க வரணும், கொரகொரப்பாக ஆட்டணும். அந்த அப்பளமும் அங்கங்கே கடி போடணும், தெரியணும். இதையும் சூடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுவும் அப்புறம் அந்த அப்பள குழம்பு, கொஞ்சம் அப்பளம், சுட்ட அப்பளமோ இல்லை பொரிச்ச அப்பளமோ இருந்தால் போதும், சூப்பராக இருக்கும். எல்லாம் வீட்டில் நிறையா பாராட்டு கிடைக்கும். ரெடியாக இருந்துக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் மேலே விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.